வெல்கம் டு லெட் லேர்ன். ப்ரீவியஸ் வீடியோவில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஆன்சர் கீ வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க. அதை வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் இந்த பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் கீழே என்ன இருக்கும் அப்படின்னா வியூ OMR ஷீட், சப்மிட் சேலஞ்ச் கீ அப்படின்ற அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும். சப்மிட், அதாவது கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் சீட்டட் அஃபிஷியேட் வெப்சைட்டில் அந்த கேண்டிடேட் ஆக்டிவிட்டி அப்படின்ற பாக்ஸு கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் கேட்கும். அப்புறம் வந்து உங்களோட உங்களோட ரோல் நம்பர் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களோட ரோல் நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேப்பர் டீட்டெயில்ஸ், அதாவது இங்கே கொடுத்துக்கிற பேப்பர் டீட்டெயில்ஸ், நம்ம சப்ஜெக்ட் 1ல் வந்து நமக்கு என்னது, மெயின் புக் அந்த புக்லெட்டோட கோடு என்னது, அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் புக் கோடு என்னது அப்படின்றது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கீயை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லோ கலரில் டவுன்லோட் ஆன்சர் கீ அப்படின்ற அந்த எல்லோ கலருக்கு கீழே வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்குது டவுன்லோட் ஆன்சர் கீ அப்படின்றது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் கீயை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட OMR ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே தெரிகிற OMR ஷீட், அந்த டவுன்லோட் OMR ஷீட் பேப்பர் 2 அப்படின்றது, இதே நீங்கள் பேப்பர் 1 அப்படின்னா அங்கே பேப்பர் 1 அப்படின்றது போட்டிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி OMR ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி அதர்வைஸ் நீங்கள் ஏதாவது வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் கீழே வந்து ஏதாவது டவுட் இருக்குது, சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் தெரிகிற சப்மிட் கீ சேலஞ்சு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்மிட் கீ சேலஞ்ச் அந்த இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் இது பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் அந்த சப்மிட் கீ சேலஞ்ச் பற்றி நம்ம பார்த்தது இல்லை. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறவங்க அந்த மேக் பேமெண்ட்டில் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் வந்து ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட OMR ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து OMR ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து சர்வீஸ் வந்து அன்சர்வீஸ் அப்படின்றது வருது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கே அன்சர்வீஸ்ன்றது. ஸோ இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஆன்சர் ஷீட்டுமே வந்து, அதாவது ஆன்சர் கீ வந்து ஓப்பன் ஆகுது, டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஆன்சர் கீ ஃபைல் வந்து வேணும்னா நம்ம வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து வேணால் நான் போடுறேன். ஸோ அதையுமே வந்து எப்படின்றத இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து அந்த ஆன்சர் கீயை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களோட புக்லோடு வந்து எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்சர் கீ பேஜில் நீங்கள் அந்த செட்டுக்குரிய அந்த கோடு செட்டுக்குரிய இதை கொஸ்டின்ஸை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் கீ. இப்போ நம்ம ஜனவரி 2024 ஆன்சர் கீ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பேப்பர் 2வா, பேப்பர் 2ல் மேக்ஸ், சயின்ஸா, சோசியலா அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த செட்டுக்குரிய ஆன்சர் கீ அப்படின்றதையும் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் கீயை நீங்கள் செக் பண்ணும்பொழுது உங்களோட செட்டு எதுவோ அதை பார்த்து நீங்கள் அதுக்குரிய கொஷின்ஸை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா செட் MNO P, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து லாங்குவேஜஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜஸில் ஒரு டவுட் வரும். தமிழுக்கு வந்து நம்ம சப்போஸ் நீங்கள் தமிழ் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து லாங்குவேஜை எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எந்த செட்டாக இருந்தாலும் லாங்குவேஜ் 1 எடுத்திருந்தீங்க அப்படின்னா தமிழுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது லாங்குவேஜ் 1 தமிழ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த செட்டாக இருந்தாலும் கொஸ்டின் வந்து 90ல் இருந்து உங்களுக்கு 120 வரைக்கும் இருக்கும். அதே இது லாங்குவேஜ் 2 வந்து இங்கிலீஷாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட செட் பேப்பரில் வந்து MO NO OPO அதுக்குரிய செட் பேப்பரில் லாங்குவேஜஸில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் 2 இங்கிலீஷாக இருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் வந்து 120ல் இருந்து 150 இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கீழே இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏனா 1, 1 2, பினா 1 3, அதுக்கப்புறம் வந்து சினா 1 4, டினா 2 3, ஈனா 2 4, எஃப்னா 3 4, இசட்னா ஆல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் கீழே ஏன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஏ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர் செகண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து கரெக்டு. ஸோ நீங்கள் இப்போ வந்து 15th கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 15th கொஸ்டினுக்கு நேராக ஏ இருக்குது அப்படின்னா அந்த 15th கொஸ்டினில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டு, செகண்ட் ஆப்ஷன்
ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ நீங்கள் 15th கொஸ்டினில் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனோ செகண்ட் ஆப்ஷனோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து மார்க் வந்து உண்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்குரிய ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். சி அப்படின்னா ஃபஸ்ட் அண்டு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். டி அப்படின்னா 2 அதாவது செகண்ட் ஆர் தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இ அப்படின்னா 2 அதாவது செகண்ட் ஆர் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். அதே எஃப்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்குரிய தேர்ட் அண்டு ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அதே இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நேராக இப்போ வந்து 16க்கு நேராக இசட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 16th அப்படின்ற அந்த கொஸ்டின் நம்பர் 16ல் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டு. நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு மார்க் உண்டு. ஸோ இதான் வந்து ஆன்சர் கீழே இந்த மாதிரி மார்க்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து நீங்கள் செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏ பின்னு ஏதாவது வந்து எந்த கொஸ்டினுக்கு நேராவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து அதில் நீங்கள் என்ன ஆன்சர் வந்து கொடுத்துருப்பீங்கன்றதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து ஆன்சர் கீ. ஸோ இந்த ஆன்சர் கீ வேணால் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் முடிச்சிருக்காங்க ரிசல்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஆன்சர் கீயை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் ரெகுலராக சீட்டட் அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. டைம் வந்து 8லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.